ஐயா பெரியார் சொல்வார், ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அவன் வாழ்க்கையால் மற்றவர்கள் நன்மையடைந்தார்கள், பயனடைந்தார்கள் என்று அமைய வேண்டும்னாரு. அந்த மாதிரி நமது பேராட்சி மன்ற உறுப்பினர் அஜ்மத் அலி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா சொன்ன மாதிரி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு தானே முன்வந்து பல நல்ல இலவச உதவிகளை செஞ்சார். இந்த வருடம் கூட தொடர்ந்து 2-3 வருஷமாக வந்து 10, 11, 12 அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் மார்க் எடுத்த அனைவரும் ஒன்று கூட்டி அவங்களுக்கு சீல் வழங்குதல், பொன்னாடை ஓத்துதல், சர்டிஃபிகேட் வழங்கி அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்கூலில் எந்த ஆசிரியர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஆசிரியர்லாம் வர சொல்லி, அந்த ஹெச்எம்எல்லாம் வர சொல்லி, அது சம்மந்தமான டிஓசிஓவெல்லாம் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களுக்கும் சிறப்பு செஞ்சு அவங்களுக்கு சீல்டு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு ஊக்குவிப்பு செஞ்சார். இதுக்கு முன்னாடி என்னோட வயசுல எத்தனை கவுன்சிலர் பார்த்துக்க நைட்டில் வர்றாரு, கம்பத்தில் லைட்டு எரியுதா எரியலையா அப்படி பார்க்குறாரு. கொரோனா காலகட்டங்களில் அனைத்து சமூக மக்களுக்கும் உணவாக இருந்தாலும் சரி, புண்ணுக்கு மருந்து போடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய அளவிற்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பணியிலே நம்முடைய அஜ்மத் அலி அவர்கள் இருந்தார்கள். உள்ளபடியே எல்லாருமே ரம்ஜானில் வந்து விதவிதமாக வேறு மாதிரியான காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இவர் நம்ம பேரூராட்சியில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 சேலை 2 செட்டு வேட்டி எடுத்து கொடுத்தாரு. அந்த அலுவலக உதவியாளருக்கோ அலுவலர்களுக்கோ கொடுக்கல, அங்கே பணி செய்கின்ற துப்புரவு பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதை வந்து செஞ்சார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புது ஆயக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜ்மத் அலி. காயிதே மில்லத் சிறுபான்மை சேவை அறக்கட்டளையின் நிறுவனர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட நிர்வாகி, பேரூர் மன்ற கவுன்சிலர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து வருகிறார். தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்தை கனிவுடன் அணுகி மக்களுக்கு தேவையான நீண்ட நாள் பிரச்சினைகளை பம்பரமாக சுழன்று தீர்வு கண்டு பாராட்டுகளை பெற்றுள்ளார். இரத்த தான முகாம், மருத்துவ உதவி முகாம், கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு, போதைக்கு எதிரான ஒழிப்பு பிரச்சார பேரணி என தொடர்ந்து செய்து வருகிறார். பல்வேறு சாதி சமய மக்களிடம் அன்பாக பழகி சமத்துவம் சகோதரத்துவம் போற்றி அனைவரின் அன்பையும் பெற்று முன்மாதிரி கவுன்சிலராக வலம் வருகிறார். பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு உதவியாக மருத்துவ முகாம்களை நடத்தி சகோதரத்துவத்தை வளர்த்து வருகிறார். அவர் மதத்துக்குன்னு இல்லாமல் எல்லா மதத்துக்கும் செய்வார். பழனி தைப்பூச பாத யாத்திரை அப்போ மருத்துவ முகாம்லாம் செய்கிறாரு. அதே போல் அங்கேருந்து நடந்து வர்றவங்களுக்கு பாதத்துல எல்லாம் ரொம்ப புண்ணாயிரும். அந்த இதுக்கு ஆயில் மற்ற மெடிசன் எல்லாமே செய்கிறாரு. நான் தொடர்ந்து பழனி பக்தர்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக மருத்துவ முகாம் நடத்திட்டு வருவது எங்களுடைய வழக்கம். சமூக ஆர்வலரான நான், மன்சூர் ஹுசைன் போன்றவர்கள் இலவசமாக மருத்துவ முகாம் நடத்துவோம். அந்த வகையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய 18வது வார்டு கவுன்சிலர் அஜ்மத் அலி அவர்கள் எங்களோட வந்து அவராக ஆர்வம் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய மருத்துவ முகாமில் கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் வருடந்தோறும் இந்த தைப்பூச பக்தர்களுக்கு, அவர் இருக்கின்ற சமுதாயம் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட தைப்பூச பக்தர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துவது, அன்னதானம் வழங்குவது உட்பட பல நல்ல காரியங்களை எங்களோடு சேர்ந்து செஞ்சார். ஆயக்குடி காயிதே மில்லத் சிறுபான்மை கல்வி அறக்கட்டளையை நிறுவி சேவை மையம் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், மருத்துவ உதவிகள், திருமண உதவிகள், வேலைவாய்ப்பு பயிற்சிக்கான உதவிகள், முதியோர் உதவித்தொகை, சிறுபான்மையினர் உதவித்தொகை என பல சேவைகளை செய்து வருகிறார். பணம் சம்பாதிக்கும் கருவியாக அரசியல் மாறிப்போன நிலையில் தான் உழைத்து ஈட்டிய வருவாயை தேவையுடையவர்களை தேடிச் சென்று உதவி செய்வது அனைவரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் கவுன்சிலர்களுக்கு முன்மாதிரியாக கருதப்படுகிறார். நடுத்தர மக்களோ ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களும் பயன்படுத்தும்னு சொல்லி இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர் நலம் வாரியம்னு இருக்குது. அந்த நலவாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து உறுப்பினராக சேர்த்து 60 வயசில் அவங்களுக்கு பென்ஷன் வரும். இது அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லாமல் அவங்க குடும்பத்தில்
அவங்களுடைய குழந்தைகள் 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை இந்த நலவாரியத்தில் பதிஞ்சது மூலமாக கல்வி உதவித்தொகையோ திருமண உதவித்தொகையோ இயற்கை மரணம் அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நலவாரியத்தில் சேர்ந்தால் என்னென்ன பெனிஃபிட்டுன்றதெல்லாம் அவங்க சொல்லி இப்போ அதுலேயும் அவர் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஆயக்குடி பேராட்சி பழனி வட்டத்தில் என்ன ஒரு சின்ன விபத்து நடக்குது வைங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே நிதி உதவி பண்ணுறாரு, அவரால் பிடிச்சதை உதவி பண்ணுறாரு. அனைத்து சமுதாய மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்காரு. நான் சார்ந்த சமுதாய எஸ்சி. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு டேமேஜ் ஆனவங்களுக்கு கூட வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு. தானாக முன் வந்து அந்த வீடு ஒழுகக்கூடிய காலத்தில் பணம் கொடுத்து அந்த வீட்டை சரி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு வந்து இதய பிரச்சனை ஆயிடுச்சு, அதையும் போய் இவர் தானாக பணம் கொடுத்து அந்த இதய பிரச்சனைக்கு உதவி செஞ்சார். முழு தொகை கொடுக்காட்டிங்களும் அவரோட ஒரு இயன்ற உதவியை செஞ்சார். மருத்துவத்தை இலவசமாக வழங்கக்கூடிய மருத்துவ முகாம்கள், அதேபோல ஏழை எளிய மக்கள் படுகின்ற துன்பங்களை உடனே கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்தல், அன்னமிடுவது உள்ளிட்ட அனைத்து சமூக சேவைகளையும் செய்யக்கூடிய இடத்தில் இவர் இருப்பதால் கவுன்சிலர் ஆவதற்கு முன்னதாகவே அவர் வந்து ஒரு தொழிலதிபர், நெல்லிக்காய் எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருந்தார். இருந்தபோதும் அவர் வந்து அவரால் இயன்ற ஏழை பெண்களின் திருமண உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி என தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தார். காலத்தின் கட்டாயம் கருதி எங்கள் பகுதியில் அவரை அரசியலில் நிற்கச் சொல்லி அனைவரும் வலியுறுத்தி தான் அவரை நாங்கள் போட்டியிடச் செய்தோம். வெற்றி கண்ட நாள் முதல் ஒரு ஆண்டு காலத்திற்குள் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், நல உதவிகள் என தொடர்ந்து செய்து வந்தார். கல்விதான் உன்னை உயர்த்தும்னு சொன்னார் அம்பேத்கர். அந்த கல்வியை உயர்றதுக்காகத்தான் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா, இந்த மாதிரி எண்ணற்ற சேவைகளை தொடர்ந்து நமது தோழர் அஜ்மத் அலி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இதை போல மென்னும் மேலும் ஆயக்குடி பேராட்சி மன்ற தலைவராக இதோய பெரிய உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று என்னை போல ஆயிரக்கணக்கான மனித நேயம் கொண்ட எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கிறது. அந்த ஆசை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம்.